BMW G310 GS பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ராப்பரான GS ஆப்வியஸ்லி கிடையாது. அதை இப்போ F50 GS வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. G310 GS வந்து ஒரு நல்ல மோட்டர் சைக்கிள். பட் ஒரு ப்ராப்பரான ஒரு BMW கிடையாதுங்கிறது தான் வந்து நிறைய பேர்த்தோட ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதை வந்து இந்த F50 GS வந்து ஃபிக்ஸ் பண்ணிச்சான்னு பார்ப்போம். ஸோ நல்ல ப்ரைஸிங், ஸ்ட்ரைட் ஆஃப் 3 வேரியன்ட்ஸ், பேஸ், எக்ஸ்க்ளூசிவ், GS ட்ரோஃபி. பிளாக் கலர் ஸ்கீமில் வந்து பேஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் கொடுக்குறாங்க. ட்ரோஃபி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக BMWவோட சிக்னேச்சரான ப்ளூ அண்ட் ஒயிட் லிவரியோட இருக்குது. ப்ரைஸஸ் வந்து பேஸ்க்கு வந்து 4.7 lakh, எக்ஸ்க்ளூசிவ் வந்து 4.9. இன்னும் ஆடட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்டஃபோட சேர்த்து GS ட்ரோஃபி வந்து பார்த்தீங்கன்னா 5.3 lakh. எக்ஸ்ஷோரூம் டிவிஸோட ஹோசல் பிளான்ட்டில் வந்து லோக்கல் அசம்பிளி பண்ணுறாங்க. ஸோ நல்ல ப்ரைஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. விஷுவல் ஸ்ட்ரைட் அவே ஒரு ப்ராப்பரான BMW GS மோட்டர் சைக்கிள்னு ஸ்ட்ரைட் அவே உங்களால தெரியுங்க. அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, R1300 GS கிட்டேருந்து டிசைன் லாங்குவேஜ் வந்து அப்படியே பெற்றிருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஸ்டைலிங் கியூஸ் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஷார்ப்பான ஸ்லீக்கான ஒரு அப்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து வண்டி வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்குது. ரொம்ப லீனான ஒரு மோட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியும். ஈவன் தோ இது ஒரு பென் சிலிண்டர் மோட்டர் சைக்கிளாக இருந்தாலும் ரொம்ப லீனான ஒரு ப்ரொஃபைல் இருக்கிற மோட்டர் சைக்கிள் தெளிவாக தெரியுது. அது ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்டும் இருக்குது. அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ ஃபியூல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக ஒரு ப்ராமினெண்ட்டான ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சாசி, மற்ற போல்ட்ஸு, ஈவன் பாடி ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்குது. பட் இதன் மூலியமாக வந்து ஒரு பேபி ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து அடிப்படல. ஏன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக சாலிடாக ஒரு யூஸ்வலாக நீங்கள் ஜிஎஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கேஜ் நம்ம வந்தோன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், புது 420cc பேரல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின், 48 bhp ப்ரொடியூஸ் பண்ணுறது, 43 Nm ப்ரொடியூஸ் பண்ணுறது, 3000 to 3500 RPMலேயே வந்து உங்களுக்கு டார்க் வந்து அவ்வளோ ஏர்லியாகவே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த டார்க் வந்து உங்களுக்கு கிடச்சிருங்க. ஆனால் இன்ஜின் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா 135 degree ஃபயரிங் ஆர்டர். யூஸ்வலாக நீங்கள் பார்க்குற 270 degree ஃபயரிங் ஆர்டர் வந்து கிடையாது. 6-speed டிரான்ஸ்மிஷன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. GS ட்ரோஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஈஸி ரைட் கிளச் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி அது வந்து என்ஜின் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி எங்கேஜ் ஆகும் அரௌண்ட் ஒரு 2700 RPMல. இந்த சிஸ்டம் நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணுதுங்க. ஏன்னா வண்டி பேட்லி ஸ்டாலே ஆகாதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸில், டிராஃபிக் கண்டிஷனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப ஈஸியாக வண்டியை ஓட்டுறதுக்கு. ஏன்னா வந்து நீங்கள் வந்து கிளச் டிப் பண்ண தேவையில்லை. ப்ளஸ் நீங்கள் அப் டு 165 km/h வண்டியோட கிளைம் டாப் ஸ்பீட் அது. ஸோ அது வரைக்குமே வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து ERC வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். பட் இந்த வண்டியோட பர்டிகுலர் ரைடிங் ஸ்டைலுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் இல்லை வந்து இன் யோர் கேஸ் நீங்கள் வந்து இந்த வண்டியை வாங்குறீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து நீங்கள் அடாப்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ரொம்பவே இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த சிஸ்டம் வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து 180 mm கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் ஓட்டினா ஓரளவுக்கு டீசெண்டான ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸில் செட்டிங்ஸில். அப்புறம் 19-17 inch வீல் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரோஃபியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் அண்ட் ரீபோன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ரியரில் நம்ம பார்த்தோம்னா ரீபோன் அண்ட் ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ விச் இஸ் நைஸ். பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா 310 mm ஃப்ரண்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. 240 mm ரேட் டிஸ்க், டியூவல் சேனல் ABS சிஸ்டம் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இதுவே GS ட்ரோஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ரியர் ABS இன்டர்வென்ஷன் வந்து என்டியூரோ ப்ரோ மோட் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஜஸ்ட் இந்த ஒரு வேரியண்ட்டுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்த மோடு. ஸோ இந்த மோடில் வந்து இன்டர்வென்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 ரைட் மோட்ஸு: ரெயின், ரோட், என்டியூரோ ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ என்ஜினோட ரெஸ்பான்ஸு, த்ராட்டில், ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக் செட்டிங்ஸில் வந்து மாறி இருக்கும். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். வண்டி ரொம்ப லைட்டான ஒரு மோட்டர் சைக்கிள், 178 kg for an ADV. சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 845 mm. இதுக்கு நான் வரேன். எல்லோரும் ரொம்ப டாலான சீட் ஹைட் நீங்கள் நினைக்கிறீங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்டான 14 liters வந்து கொடுத்துருக்காங்க. GS ட்ரோஃபியில் செம ஃபீச்சர்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சொல்ல போனால் ரைட் பை வயர் த்ரால் சிஸ்டம் இருக்குது, ரைட் மோட்ஸ், குவிக் ஷிஃப்டர் இருக்குது, TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட Type C சார்ஜிங் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க, மல்டி கண்ட்ரோல் BMWவோட இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த TFT வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. ப்ளஸ் ஸ்விட்ச் கியரோட லைக் அந்த இன்ட்யூட்டிவ் ஃபீல் ப்ளஸ் ஓவரால் வண்டியோட ஸ்விட்ச் கியரோட ஃபினிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஈவன் ஹீட் கிரிப்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஈவன் ஃபுல் LED லைட்டிங் வந்து இருக்குது இந்த பர்டிகுலர் வண்டியில். இது மட்டும் இல்லாமல் ரேஞ்ச் ஆஃப் ஆக்சரிஸ் வந்து கொடுக்குறாங்க. லக்கேஜ்க்கு டிஃப்ரெண்ட்டான சீட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சீட் ஹைட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான சீட்டிங் ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரொடெக்ஷன் பார்ட்ஸ் வந்து இருக்குது. ஈவன் டியூப்லெஸ் ஸ்போக் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டன்ட்லி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ப்ராப்பரான ஒரு GSோட ரைட் குவாலிட்டி வந்து இருக்குது. ஓகேவா? சீட் ஹைட் வந்து இன்டிமிடேட்டிங்காகவே கிடையாது. ஏன்னா வண்டியோட ரைடர் சீட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேருவாக கொஞ்சம் பென்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். நீங்கள் ஒரு 5.7, 5.8 இருந்தீங்கனாலும் நீங்கள் இந்த வண்டி மேனேஜ் பண்ணி ஓட்டலாம் ஆப்வியஸ்லி. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். ஹேண்ட்பார் பொசிஷனிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எர்கனாமிக் ஃபீல் கொடுக்குது. ப்ளஸ் நீங்கள் ஸ்டாண்டப் பொசிஷனில் ஓட்டினீங்கனாலும் வந்து வண்டி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரைட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா லோ ஸ்பீட்ஸில் வந்து இல்லை ஒரு சின்ன பம்ப்ஸ் இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து சஸ்பென்ஷன் வந்து நல்லா ஒர்க்
ஒர்க் ஆகுது, மோசமான குண்டுக்குள்ளையெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது பிரச்சனை இல்லை. பட் ஸ்பீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக மோட்டர் சைக்கிளே ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் பர்டிகுலரி வந்து ரொம்ப ஃபர்ம் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் யூஸ்வலாக ஏடிவிஸ் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த கம்ஃபர்ட் வந்து ஹை ஸ்பீட்ஸில் வந்து உங்களுக்கு கிடையாது. பட் ஸ்டில் இது ஒன்றும் டீல் பிரேக்கர் கிடையாது. இட் இஸ் ரியலி குட், பர்டிகுலராக வந்து என்னோட டேஸ்ட்டுக்கு. பட் நீங்கள் ரொம்ப லாங் ரைட்ஸ் ஓட்டுறீங்க, கண்டினியூஸாக டேஸ் ஆஃப்டர் டேஸ் வந்து நீங்கள் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது வந்து கொஞ்சம் கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் இதோட ப்ளஸ்ஸான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து இந்த 450 GS வந்து ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப பிளான்டாக இருக்குது. மெயினாக வந்து நீங்கள் 3 digit ஸ்பீட்ஸில் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது மெயினாக நல்ல பம்பியான மும்பை டு கோவா ஹைவே நாங்கள் ஓட்டுற மாதிரி அந்த பம்பியான ஹைவேஸில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஃபீல் ஆகும் நல்ல பிளான்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அதுக்கு இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா கார்னர்ஸ் வந்து சூப்பராக இருக்குதுங்க, செம்மையாக இருக்க வண்டி. ரொம்ப டைரெக்ஷன் ஸ்விட்சிங்கெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. டிராஃபிக்கில் பூந்து ஓட்டுறதுக்கு, ஸ்விட்ச் பண்ணி ஃப்ளிப் பண்ணி ஓட்டுறதுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே லைட்டாக இருக்குது இந்த மோட்டர் சைக்கிள். அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது பிரேக்ஸ். நல்ல எமர்ஜென்சி ஸ்டாப்பிங் டைம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா அக்ரெசிவாக பிரேக் பண்ணுறீங்கனால வண்டி பிளான்டாக ப்ராப்பராக வந்து நிற்குது. ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம் அது. ட்ரையல்ஸ் வச்சு நான் என்ன சொல்லணும்னா, நான் ஓட்டின ட்ரையல்ஸ் வச்சு இந்த மேக்ஸிஸ் டயர்ஸோட grip லெவல்ஸ் வந்து நல்லாயிருக்கு. சாசியோட ஓவரால் ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்குது. ஆக்சுவலி சஸ்பென்ஷனோட எபிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான சர்ஃபேஸ் கண்டிஷன்ஸில் ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஓவராலாக வண்டி ஆஸ் அ மெக்கானிக்கல் பேக்கேஜ் நல்லா ஒர்க் ஆகுது நான் சொல்லுவேன். வண்டியில் ERC இருக்கிறதுனால ஹில் ஹோல்டு இல்லாதனால நீங்கள் இன்க்ளினேஷன் அதாவது ஓரளவுக்கு ஸ்டீப்பாக ஆடுறீங்க அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் நீங்கள் வந்து த்ராட்டில் அண்ட் பிரேக்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் வந்து ஓட்டணும். ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோட்டர் சைக்கிளோட ஓவரால் பஸ்ஸிங் நாய்ஸ் வண்டியோட என்ஜின் சவுண்டே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வண்டி ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரிஃபைண்டாக ஃபீல் ஆகலை. பட் வண்டியோட வைப்ரேஷன் லெவல்ஸ் எல்லாம் வந்து நல்லா கண்டெயின் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப ரிஃபைண்டாக வந்து ஃபீல் ஆகலை. அதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். இது ஒரு நெகட்டிவ் விஷயம் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஒரு ஸ்போர்ட்டி கேரக்டர் கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் நல்லா எங்கேஜிங்காக வண்டி ஓட்டும்போது வந்து செம்ம குயிக்காக வந்து ஃபீல் ஆச்சு. ஸ்பீட்ஸ் வந்து நல்லா பில்டப் ஆச்சு. த்ராட்டில் யூஸ் பண்ணுறது செம்ம ஷார்ப்பாக இருந்துச்சு. மெயினாக வந்து அரௌண்ட் 3000 RPM நல்லா க்ளீனாக வந்து ஃபுல்லாச்சு. வண்டி குயிக்காக ரிவ் ஆச்சு. ஈவன் 6 கியரில் கூட நீங்கள் கம்மியான ஸ்பீட்ஸில் இருக்கீங்க அப்படிங்கும்போதும் கூட. ஸோ இதெல்லாமே வந்து ப்ராக்டிக்கலி என்ஹான்ஸ் பண்ணுற விஷயம். மெயினாக நீங்கள் டிராஃபிக் கண்டிஷனில் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது. ஸோ F450 GS வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், சூப்பரான மோட்டர் சைக்கிள், இல்லை எந்த டவுட்டுமே இல்லை. சில குவர்க்ஸ் இருக்குது நான் சொன்னது, பட் அதுவும் டீல் பிரேக்கர்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த வண்டியோட சர்வீசிங் எபிலிட்டி, ஆஃப்டர் சேல் சப்போர்ட்லாம் எப்படி இவங்க கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். அதை பார்த்துட்டு வண்டி வாங்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கோங்க. பட் ஓவரால் ரொம்ப நல்ல மோட்டர் சைக்கிள், ப்ராப்பரான பேபி GS இல்லை.